ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே சமீபத்தில் ஒரு முறை நம்ம மருதுபாண்டி பாத பூஜைக்கு போயிருக்கார். அப்போ அம்மா சொன்னாங்களா, அடுத்த அமாவாசைக்கு நீ வரும்பொழுது மாமன் பையனையும் கூட்டிகிட்டு வாடா அப்படின்னு சொன்னாங்களா. இவருக்கு 2-3 மாமன் பசங்க இருக்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு யோசிக்கும்போது அம்மா சொன்னாங்களா, அதான்டா குருவியெல்லாம் பிடிச்சி சுட்டு தின்னுட்டு இருந்தீங்கல்ல, அவனை கூட்டிகிட்டு வா அப்படின்னாங்க. புரிஞ்சிச்சு. ஸோ சின்ன வயசில் இவங்க 2 பேரும் 10 வயசுக்குள்ளே இருக்கும் பொழுது சிட்டுக்குருவிகள் அந்த மாதிரி பறவைகள்லாம் சிறு சிறு பறவைகளெல்லாம் பிடிச்சி வந்து சுட்டு தின்பாங்க. அந்த அப்படி அந்த தாய் பறவை பிடிச்சிட்டு வரும் பொழுது குஞ்சுகள் எல்லாம் பரிதவிக்கும் இல்லையா, பலவாறு அது அம்மா அப்படி வேடம் கிடச்சிக்கிட்டாலேன்னு கத்தி கதறும் இல்லையா தனக்கு அம்மா இல்லைன்னு. அதே மாதிரி தாய் பறவையும் அந்த குழந்தைகளோன்னு என்ன கதியாகுமோன்னு அதுவும் பலவாறு வருத்தப்பட்டு கண்ணீர் வடிக்கும் இல்லைங்களா. அப்போ அந்த குஞ்சுகளும் தாய்ப்பறவையும் விட்ட சாபம், அது பேர் பட்சி சாபம்னு பேர். அந்த பட்சி சாபம் நீங்குவதற்காகத்தான் அம்மா இது யார் செஞ்சா, மருதுபாண்டியுமே மருதுபாருடைய மாமன் பையன் ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து செஞ்சாங்க சின்ன வயசுல. அந்த பட்சி சாபத்தின் காரணமாக உன்னுடைய மகனுக்கு விதிப்படி புற்றுநோய் வர வேண்டும். அந்த குழந்தை இருக்குது பாருங்க, மருதுபாண்டிக்கு 2-3 வயசுல அதுக்கு. ஆனால் நீ என்னுடைய தொண்டனாக இருக்கின்ற காரணத்தினால் அதை மாற்றி சிறு தோல் வியாதியாக கொடுத்திருக்கின்றேன். அதனால நீ அவனை கூப்பிட்டு 3 மாசம் தொடர்ந்து அமாவாசை வேலையில் குச்சி போடுன்னு சொல்லி அம்மா சொன்னாங்களா. எப்படி பார்த்தீங்களா, நம்ம எந்த உயிருக்கு எந்த விதமாக எந்த அளவு சிறிய தீங்கு செய்தாலும் சரியே, அதே 1க்கு 10 மடங்கா பின்னால் நம்ம பாவ மூட்டையை சேர்ந்து நம்மளை தண்டிக்கும் சக்திகளே. அதனால் முடிந்தவரை அடுத்தவருக்கு தீமை செய்யாமல் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமல் நம்மை நாம் பாதுகாத்து வாழ வேண்டும் சக்திகளே. ஓம் சக்தி.